ஹாய் மக்களே, வெல்கம் டு லோகல் ஹவுஸ் பியூட்டி சேனல். எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அண்ட் நம்மளோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட்டு வர வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி மக்களே, முக்கியமான பதிவுன்னு ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய்மையில் நீ என்ன புதுசாக சொல்கிற போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். தாய்மை அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே தோணக்கூடியது கடவுள் தான். கடவுளுடைய பாக்கியம், கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த தாய்மை அப்படின்ற உணர்வே கிடைக்கும். இது நிஜமான நிதர்சனமான உண்மையுமே அதுதான். அப்படி கடவுளுடைய பலன் இல்லாமல், இல்லை கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ செயற்கை மூலயமாவே எல்லாமே வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லோரும் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்களோ இல்லை போன ஜெனரேஷன் இருந்த மக்களோ யாருமே அதை லைக் பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஏதோ 1-2 பேர், ஒரு சிலர் நல்ல பணக்காரராக இருக்கிறவங்களால மட்டும்தான் அது சாத்தியம் அந்த இடம். பட் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கெலாம் அந்த இடம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. கடவுளை போய் அணுகுறதை தவிர வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, அப்படி தானே? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை இருக்கிறவங்களுக்கு நிஜமாகவே அதோடய ஃபீலிங்ஸ் என்னென்னே தெரியாது. குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ அந்த குழந்தை அதுமாரி பண்ணுது, சும்மா அழுதுகிட்டே இருக்குது, இல்லை சிரிக்குது, விளையாடுது, பேசுது அப்படின்னு நம்ம ரசிப்போம். அதை மட்டும்தான் ரசிப்போம். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, தண்ணி ஊற்றிடுது, சாப்பாடு செய்ய முடியல, பார்த்துக்க முடியல, இல்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோமே தவிர, குழந்தைங்க நம்ம ரசிக்கவே மறந்துடுறோம் உண்மையிலேயே. ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் நிஜமாகவே அதனுடைய என்ன, குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், குழந்தைங்களை எப்படியெல்லாம் அதை நம்ம ட்ரீட் பண்ணி அவங்களுக்காக நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றது நிஜமாகவே குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அது பற்றி தெரியும். அதோடைய வலியும் வேதனையும் நமக்கு தெரியாது. குழந்தை இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்குமே இன்க்ளூடிங் ஐ எம் ஆல்சோ. நானுமே என்ன சொல்லுவேன்னா, ஐயோ இவன் ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்கிறான், இதை பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லுவேன். பட் நம்ம ரசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்ணால் நம்ம நிச்சயமாகவே ரசிக்கிறதே மறந்துடுறோம். ஏன்னா நமக்கு அது இருக்குது, அந்த குழந்தைன்றது இருக்குது, ஆனால் நமக்கு அது தெரியலை அவ்வளோ. ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அது, ஐயோ இது பண்ணலாயே, குழந்தை இருந்திருந்தால் இன்னத்துக்கு இது பண்ணியிருக்குமே அப்படின்ற அந்த ஏக்கமும் அந்த வலியும் அதெல்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரியே, இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு தை மாதமாச்சு ஒரு நல்ல வழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படி என்ன நீங்கள் வேண்டினா மட்டும் நடந்துருப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நாம் மற்றவங்களுக்கு நல்லது நினச்சாங்க நமக்கு நல்லது நடக்கும். அதுதான் எல்லா விஷயத்துலையுமே அதுதான் ஒர்க் அவுட்டுமே ஆகும். நாம் மற்றவங்களுக்கு என்ன நான் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே தான் இந்த விஷயத்தை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களை பார்த்து நம்ம ஈஸியாக ஒரே வார்த்தை சொல்லிடுறது என்னென்னா, அவளுக்கு 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கல, அவன் கல்யாணம் ஆகி விட்டுட்டு போயிட்டான், ஃபாரின் போயிட்டான், இல்லைனா ஆர்மி போயிட்டான், அதனால் இன்னும் குழந்தை பிறக்கல, இல்லைனா அவங்க சில ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் குழந்தை பிறக்கல, இல்லை வேறு எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம்ல அப்படின்லாம் சொல்கிறது நாம் ஈஸியாக நம்ம வாயில் வந்துடும். அதை அனுபவித்து அதை அவங்களுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுத்து அதை தாக்கி மறுநாள் போயிட்டு அதை அந்த விஷயத்தை சர்வே பண்ணி மறுநாள் போயிட்டு அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்த்தோன்னா, அதை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் லைஃப்பில் வேறு எதுவுமே இருக்காது. எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நிச்சயமாக நம்மளால் பெறப்படும். நிச்சயமாக நம்மளால் அதை வாங்கிக்கலாம். இந்த பொருளிலேயே நம்ம வாங்கிக்கலாம். இதை செய்ய முடியாச்சு நாளைக்கு செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் இத்தனை பேர் சொல்லி பேசி அதை கஷ்டப்படுத்தி அது என்றைக்காச்சும் ஒரு நாள் அது உண்மையாக ஆகும்போது அப்போ அந்த வார்த்தைகள்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அந்த டைமில் அதை இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறதை தவிர வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது.
ரச்சித் மக்களே, நான் இதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். நான் வந்து போயிட்டு மற்றவங்கள யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாமே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. முடிஞ்ச வரை யாரையும் இந்த மாதிரி மனசளவில் கஷ்டப்படுத்தாமல் இருங்க. அதுவே ரொம்ப போதும். மனசளவில் கஷ்டப்பட்டு நமக்கு எதுவும் வராது. அந்த நிமிஷத்தில் பேசி நமக்கு எதுவும் வராது. அதனால் இல்லையா, ஐயோ சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த ஒரு நிமிஷம் நம்மளால் அது மட்டும் தான் பண்ண முடியும். அவங்கள எடுத்துருந்து பார்க்கும்போது அப்படியே கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும். எனக்குமே என்னோடய ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்காங்க. கண் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். பாய்.